பூண்டு மிளகு குழம்பு வச்சிடலாமா? இன்னைக்கு பரமேஷ் தாங்க ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்கேன். 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறோம். முதல்ல கடாயை பற்ற வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சூப்பராக டேஸ்டியாக எப்பவும் போலவே வரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு முதல்ல கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்படியே தாளித்த உடனே ஒரு மனம் வரும் பாருங்கள். அந்த பச்சை கருவேப்பிலைக்கும் அந்த சீரகத்துக்கும் அடடடா அப்படி ஒரு வாசனை வருங்க. வாசனை வந்ததுக்கப்புறமா பூண்டு அள்ளி போடுறோம். நல்லா நாட்டு பூண்டு சூப்பராக உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா நிறைய பூண்டு போடுவோங்க. அதனால தான் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். போட்டுட்டு பூண்டை நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வடகம், கருவடகம்னு சொல்லுவோம்ல, அது போடுவோங்க. அது போட்டோன்னே அது ஒரு விதமான வாசனை வரும் பாருங்கள். சூப்பராக அப்படியே மணக்குங்க. அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா வதக்குவோங்க. வதக்குனதுக்கப்புறமா நல்லா வறுத்து அரைச்ச பூண்டுங்க, நாட்டு பூண்டு நல்லா ஒரு 2 கிலோ அளவுக்கு 2த்துலேயுமே சேர்க்குறோம். சேர்த்துட்டு கல் உப்புங்க. எப்பயுமே நம்ம சால்ட் உப்போ மற்ற உப்போ சேர்க்குறதுல கல் உப்பு தான் சேர்ப்போம். அப்போ தான் அந்த நல்ல ஒரு நாட்டு டேஸ்ட்டு வருங்க, அந்த பாரம்பரிய சுவை வரும். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழம் போட்டோன்னே தண்ணி விடும். அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குவோம். சுருளை வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு அரை வேக்காடு அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆறு வீட்டாவோட சூப்பரான ஹெல்தியான மல்லி மசாலாங்க, மல்லி மசாலாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி மற்ற பொருள் அரைச்ச பொருள் எல்லாமே கலந்து வச்சுருப்போம். மிளகு மசாலா அது எல்லாமே ஊற்றிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா திரும்ப கல் உப்பு போடுவோம். போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு தயார். உங்களுக்கும் இந்த டேஸ்டியான பாரம்பரியமான சூப்பர் ஹெல்தியான பூண்டு மிளகு குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கலும் சேர்க்கறது இல்லை.